ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2-3 பச்சை மிளகா, 4-5 வரமிளகா, 5-6 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. நான் சோள மாவு இல்லாததால் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவு தான் சேர்ப்பேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. தவா ஃப்ரை பண்ணுறதுன்னா நீங்கள் அரிசி மாவு மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நான் நெத்திலி மீனை 1/2 கிலோ நல்லா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். இப்போது இந்த மீனை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கஸ்தூரி மெத்தி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த நெத்திலி மீனை எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 3-4 நிமிஷம் முடியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உடனே கரண்டியை வச்சு கிளறிடாதீங்க, அது உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மயிர்கோதியை வச்சு கிளறி விடுங்க. மீன் 3/4 வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீனையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வெல்கம்.